ஹலோ கிரிக்கெட் ஃபேன்ஸ். நம்ம சேனலோட இந்த ஐபிஎல் 2026ஓட பெஸ்ட் 11 மேட்ச் முடிஞ்சோடனே போட்டிருக்கணும். கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால. ஸோ நம்மளோட 11ஸை பார்த்துடலாம். ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி. கண்டிப்பாக வைபவ் சூரியவன்சி. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு அக்ரெசிவ் வந்து கன்சிஸ்டண்டாக இருந்தது. அதே மாதிரி ஒரு யங் டேலண்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி. ஏன் விராட் கோலியை சூஸ் பண்றேன் அப்படின்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு நமக்கு வந்து. கில்லு, சாய் சுதர்ஷன், அபிஷேக் சர்மா இந்த மாதிரி ஆப்ஷன் இருந்தாலும் ஏன் வந்து விராட் கோலி சூஸ் பண்றேன்னா அந்த சைடு ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு யங் ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் இருக்கும்போது இந்த நான் ஸ்ட்ரைக்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயரு வந்து கிளாஸான பிளேயரு நான் ஸ்ட்ரைக்ல இருக்கும்போது கொஞ்சம் பேலன்ஸ்டா இருக்கும் ஓப்பனிங் பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் டவுன் வந்து ஆப்வியஸா இஷான் கிஷன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கிளாசன். எனக்கு வந்து பர்சனலா இந்த சீசன் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவா விளையாண்டது கிளாசன். ஏன்னா கிளாசன் வந்து ஏன் ரிட்டையர் ஆனாரு அப்படின்ற மாதிரி இருக்கு T20ல இருந்து. அதுக்கப்புறம் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் அதே அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பட்டிதார் தான் என்னோட கேப்டனு. இஷான் கிஷன் விக்கெட் கீப்பர். என்னோட ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு பேர் போவேன் ஆக்சுவலா. ரெண்டு பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு குருணல் பாண்டியா, இன்னொன்னு ரஷீத் கான். அப்படியே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பாத்தீங்கன்னா 3 பேரு. ஒன்னு ரபாடா, ஆர்ச்சர், புவனேஸ்வர் குமார். ஸோ நான் இந்த 3 பேர் சொன்னோடனே கண்டிப்பா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த 3 பேருமே பவர் பிளேல விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயர்ல நான் 2 பேரை வச்சுக்குவேன் ஆக்சுவலா. ஒன்னு சாய் சுதர்ஷன், இன்னொன்னு வந்து ஜேசன் ஹோல்டர். கண்டிப்பா உங்களுக்கு நான் சொன்ன இந்த லிஸ்ட்ல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கும். ஸோ அதனால கமெண்ட்ல திட்டாம உங்களோட பெஸ்ட் 11 எது அப்படிங்கிறத கமெண்ட்ல மறக்காம சொல்லிட்டு போங்க.